ஏமா கோயிலாபுரத்துல இருந்து உன்னை போந்தாங்களே கடதாசி போட்டாங்களா? பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. எப்படி பிடிக்கும்? முதல்ல உடம்ப குறை. என் உடம்ப குறைச்சிக்க தெரியான்னு இழுத்து கட்டிட்டுப்பா. ஆமா ஆமா, இருக்கிற அழகுக்கு ஊர்ல இருக்கிறவளெல்லாம் குறை சொல்லிட்டு நாளைக்கு ஓசி வருவா இல்ல, அப்ப பாக்கணும். ஏண்டி வரமாட்டா? எங்க அக்கா மக சுந்தா அவ வருவாடி. முதலாளி, இந்த கலர்ல எங்க அக்கா மக சுந்தரிக்கு ஒரு ஜாக்கெட் அடிச்சா அப்படி நச்சுன்னு இருக்கும். இன்னொரு தடவை உங்க அக்கா மகளை பத்தி கடையில பேசின செருப்பால் அடிப்பேன். எங்க அக்கா மகளை பத்தி நான் பேசாம எங்க ஒப்பனையா பேசுவான்? நீ எல்லாம் பேச்சோட சரிடா, விளங்காதவன. தலைவா என்ன சொல்றீங்க? ஒரு மலை கயிறு கொடுக்குறேன், தொங்குங்கிறேன். தொங்குன்னு மாமே. ஏன் தலைவா? நம்ம ஊர் வடிவேலு உங்க அக்கா மகளை பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கான். கல்யாணம் ஆன மறுமாசமே வாந்தி எடுப்பா, போய் அள்ளி போடு. போட்டாங்க. வடிவேலு நில்லுங்கடா டேய். உன்னாலதான் இருக்க போறேன். பசங்க பாட்டியா? ஏன் உன்னாலதான் இருக்க போறேன்? யாருல ஐயா வருது? நான் ஏன் உன்னாலதான் இருக்க போறேன்? பாட்டியா? எந்திரிக்க மாட்டேன். இப்ப இந்த பஸ்ல ஏறி இருக்காங்களா 6 பேரு. அவங்க இறங்கினா தான் நான் எந்திரிப்பேன். இல்ல நான் இங்கே உயிரை விட்டுருவேன். அப்படியா? அவங்க எதுக்கு இறங்கணும்? அவங்க எதுக்கு இறங்கணுமா? 16 வருஷமா எங்க அக்கா மகளை நான் காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். தட் மீன்ஸ் லவ் பண்றேன். அவளை போய் உங்க பொண்ணு பார்க்க போறாங்களாம். விடுவனா? போய் அந்த பக்கம். பொண்ணு நிறுத்த 4 பேர் பார்க்கத்தான் செய்வான். அதுக்காக பைத்தியக்காரத்தனா பஸ் கடையில படுத்துறா என்ன அர்த்தம்? எந்திரியா? 4 பேர் பார்த்தா கவலைப்பட மாட்டேயா? என்னை விட சிகப்பா லட்சணமா இருக்கான். அவன் பார்க்க கூடாது. அவன் பார்த்தா எனக்கு ஆபத்து. ஒண்ணு அவனை இறக்கி விடு, இல்லன்னா என் மேல ஏத்திட்டு போய் சொல்லு. அடைந்தால் மகாதேவி, இல்லையேன் மரணதேவி. என்ன இவன் தான் பைத்தியக்காரத்தனமா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான்னா நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே. தூக்கி அடிச்சு ஓரமா போடுங்கயா. தூக்கிடாடலாரே. அவங்க உன்னை தூக்கல, நானே உன் மேல உருண்டுறேன். ஆளுக்கு ஒரு பக்கம் மிதிக்கிறாங்களே. எங்க அக்கா மக சுந்தரிய உயிருக்கு உயிரா காதலிச்சனே. ஆண்டவர் இருக்கிறது உண்மை இருந்தா அந்த பசு பாதியிலேயே கவுந்துருனேன். எவ்வளவு தூரம் போயிருக்கோம் சொல்லி யாரா செருப்பால் அடிச்சா? செத்து தொலையன். தலைவரத பத்தி இல்ல, அதுக்கு கொஞ்சம் மூளையை கசக்கணும். கையில கொடுக்க தலைவா, கசக்கிடுவோம். இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது தலைவா. எனக்கு ஆகாட்டாலும் பரவாயில்ல, ஆனா அவனுக்கு ஆகவே கூடாது. அடிய சொல்றியா இல்ல ஒரே அமுக்கட்டுமா? சொல்றேன் சொல்றேன். பஞ்சாயத்து போர்டு மெம்பர் கூட. இந்த கல்யாண மண்டபத்துல மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு தனித்தனி ரூம் இருக்கும்ல. பின்ன கல்யாணத்துக்கு அப்புறம் தானே ஒரே ரூம்ல இருப்பாங்க. இத தெரிஞ்சு வச்சிருப்பேன். பொண்ணு ரூம்ல தலை வாரத்துக்கு சீப்பு வச்சிருக்கும்ல. இருக்கும். சீப் எடுத்து ஒளிச்சு வச்சிடுறேன். ஒளிச்சு வச்சா கல்யாணம் நின்னுடும். பாடா தலைவா. டேய், சீப்பு இல்லன்னா பொண்ணு எப்படி தலை வார முடியும்? முடியாது. தலை வாரலனா பொண்ணு எப்படி மணவரைக்கு வரும்? வராது. மணவரைக்கு வரலனா அந்த மடை எப்படா தாலி கட்டுவான்? மடையா? ஆமா, கல்யாணம் நடக்காது. அதனாலதான் சொல்றேன், யாருக்குமே தெரியாம சீப் எடுத்து ஒளிச்சு வச்சிரு. தலைவா, உங்க மூளையை கசக்கினாலும் கசக்குனீங்க, கண்ணா பின்னாலும் கசக்கிட்டீங்க. போடா போடா. தலைவா, மோசம் போயிட்டமே. 3 சீப்பு இருக்கு, நான் எந்த சீப்பை ஒளிச்சு வைப்பேன்? 3 சீப்பை அமுக்கு. நடக்காதுல்ல? நடக்காது. சீக்கிரம் தலைவா, ஒரே தகராறா இருக்கு. கல்யாணம் நின்னு போடும் போல் இருக்கு. இன்னைக்கு தான் என் வாழ்க்கையில முதல் தடவை மூளைக்கு வேலை கொடுத்திருக்கேன். ஒர்க் அவுட் ஆகலாம், என்ன ஆகும்? ஐயோ நன்றி தலைவா. இன்னும் என்னென்ன நடக்க போகுது பார். ஏய், தலைவலியா இருக்க, வீட்டுக்கு போய் டீ சாப்பிட்டு வரேன்னு சொன்னல. சின்ன பசங்க மாதிரி. ஏய், நான் குடும்பஸ்தன்டா. ஏய், எங்களுக்கும் என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் நடக்கும். எங்களுக்கும் தலைவலி வரும். அப்ப நாங்களும் அடிக்கடி வீட்டுக்கு போய் டீயை சாப்பிடுவோம் இல்லடா? என்னடா உன் வேலை வேணா ஒண்ணு வேணையா? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏண்டா அவங்கிட்ட சக்கரை எங்க இருக்குன்னு சொன்ன? அவன் வீட்டுல இருக்குன்னு சொன்ன. சொல்லுவாடா சொல்லுவேன். கிளிய வளர்த்து பூனையில விட்டுட்டீங்களா மாமா? எந்த கிளியை எந்த பூனை கிட்ட கொடுத்த? ஏற்கனவே உனக்கு கோணவாயி, இதுல கொட்டாய் வேற. புதிரு போடாத, புரியுற மாதிரி சொல்லு. சொன்ன மாமா சொல்றேன். நான் சொல்ல போற விஷயத்தை எப்படி தாங்க போறீங்களோ அதுக்கு தான் கடனுக்கு சாராயம் வாங்கிட்டு வந்தேன். மீதிக்கு ஊறுகாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். கப்புன்னு அடிச்சுட்டு காதை காட்டுங்க, கொட்டி புடுறேன் கொட்டி. போன வாரம் ஒரு முழு ஆட்டை வெட்டி மொத்தத்தையும் அவங்களே தின்னுட்டு
சுந்தரிக்கு 3 காலம் மட்டும் கொடுத்து கறிக்கு தின்னுக்கடின்னு சொல்லிட்டாங்க. அது என்னடா 3 காலு, ஆட்டுக்கு 4 கால் அது தானே? நொண்டியாடு மாமா. ஐயோ, இப்படி இல்லாம கொடுமைப்படுத்தாளுங்க. என்னால தாங்க முடியலையே. எனக்கும் தாங்க முடியல மாமா. ஒரு கிளாஸ் அடிச்சுக்கட்டுமா? அடிச்சுக்கா, அடிச்சுக்கா. இன்னொரு விஷயம் இருக்கே, அது என் வாயில சொல்லக்கூடாது. சொல்றா. அது என் வாயில சொல்லக்கூடாது மாமா. பரவாயில்ல, சொல்றா. அது என் வாயில சொல்லக்கூடாது மாமா. சொல்றா. ஆமா, இந்த மீனாட்சி தெரியுமா? எந்த மீனாட்சிடா? அதான் மாமா, நான் வேலை செய்யறேன் டெய்லர் கடை. அதுக்கு பக்கத்துல பூ வித்துக்கிட்டு இருக்கான்ல, அவதான் இப்ப நம்ம வடிவேலுக்கு எல்லாமே படுத்திருக்கா. சுந்தரி உள்ள படுத்திருக்கான்னா வடிவேலு வெளியே படுத்திருக்கான். போனது மாதிரியா இருந்தா அவ புள்ளைக்கு தாயாக முடியுமா? முடியாது. அவ தாயாகலன்னா நீங்க எப்படி தாத்தாக முடியும்? முடியாது. முடியாதுல்ல. எல்லாம் அந்த கிழடுக பண்ற வேலை. அந்த வீட்டுக்கு சுந்தரிய மருமகளாவா கூட்டி போனாங்க, ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரியா கூட்டி போனாங்க. வீரத்தேவர்னு பேரை வச்சுட்டு கொஞ்சம் கூட வீரம் இல்லாம இருக்குங்கல்ல. அடுத்த தடவை வரும்போது சாராயத்தை வாங்கிட்டு வர மாட்டேன், ஒரு சவர கத்தி வாங்கிட்டு வரேன், அதுல மீசையை வலிச்சுக்கோங்க. இப்ப என்ன பாருங்க, வீரம் இல்ல, அதனால மீசை இல்ல. அவசரப்படாதப்பா, நாளைக்கு தந்துடுறேன். பேண்ட் ஷர்ட் தைக்க கொடுத்து 1 மாசம் ஆச்சு, எப்ப கேட்டாலும் நாளைக்கு தரங்கிறியா? அறிவிலையா உனக்கு? பொறுமையா இருப்பா. பஞ்சாயத்து போர்டு மெம்பரா என்ன தேர்ந்தெடுத்திருக்கீங்க. கக்கூஸ் பிரச்சனைல இருந்து தண்ணீர் பிரச்சனை வரைக்கும் நான் தான் தீர்த்து வைக்க வேண்டியிருக்கு. மக்கள் பிரச்சனைக்கு அப்புறம் தான் மத்த வேலையெல்லாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்குள்ள பேண்ட் ஷர்ட் தச்சு தரல, உன் மிஷின் வீதிக்கு வந்துடும். ஜாக்கிரதையா இரு. தச்சு வச்ச அந்த பேண்ட் சட்டையும் காணும், அந்த பண்டார பயலையும் காணும். ஹலோ, அப்படியே என்ன தம்பி திடீர்னு நம்ம ஊர் பக்கம் சர்க்கஸ் குமாரி மாதிரி குழாய்களா எல்லாம் மாட்டிக்கிட்டு என்ன சமாச்சாரம்? அது ஒண்ணும் இல்ல, எங்க அக்கா மக சுந்தரி ஒரு வாரமா ஏன் ஞாபகமாவே இருக்கலாம். சோறு குடிக்கிறது இல்லையா, தண்ணி திங்கிறது இல்லையா. அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க போய் பாத்துட்டு வாடான்னு. அப்படியே ஒரு லுக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எப்படி? ஏன் தம்பி அக்கா பொண்ணை பாக்கணும்னு ஆசையோட போறீங்களா? கையில ஏதாவது கொண்டு போறீங்களா? கையில ஏதாவது கொண்டு வரணுமா? மண்டையிலயும் ஒண்ணு இல்ல, மூஞ்சிலையும் ஒண்ணு இல்ல, கையிலயும் ஒண்ணு இல்லைன்னா உன்னை எவ்வளவு மதிப்பாளா? உனக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம்? போடா. கையில ஏதாவது கொண்டு போமாமே. அந்த கோழி யார் வீட்டு சொந்த கோழி? நீ ஏமா இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? கையால விட்டு உள்ள போ. பரவாயில்லம்மா, புருஷன் வீட்லயும் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு தானே இருந்த. புதுசா என்ன? அக்கா, ஏக்கா இப்படி துரும்பா இழைச்சு போயிட்ட? சுந்தரி சௌக்கியமா? வேற நேரத்துக்கு சாப்பிடுக்கா. சுந்தரி சௌக்கியமா? ஏக்கா இப்படி கருத்து போயிட்ட? கருத்து போயிட்டேனா? சுந்தரி சௌக்கியமா? ஏண்டா டேய், அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இங்க வராதன்னு உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். உன்னை என் தம்பின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்கடா. அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக நான் இங்க வரல. இது மாரியாத்தா கோயிலுக்கு நேர்ந்து விட்ட கோழி, இத போய் அக்காட்ட கொடுத்துட்டு போடான்னு அம்மா சொன்னான். சுந்தரி வேண்டா, குடுத்துட்டல, கிளம்பு. அது எப்படி கிளம்புறது? அக்காவுக்கு உரிக்க தெரியாது, நீ இருந்து உரிச்சு கொடுத்துட்டு வாடான்னு அம்மா சொன்னான். அப்ப இருந்து உரிச்சு கொடுத்துட்டு போ. அது எப்படி உரிச்சு கொடுத்துட்டு உடனே கிளம்ப முடியும்? அக்கா குழம்பு நல்லா வைப்பா, இருந்து ஒரு துண்டு கறி வாங்கிட்டு வாடான்னு அம்மா சொன்னான். நான் குழம்பு வைக்கிற வரைக்கும் நீ இங்க இருந்தேன்னா என்ன குழப்பிடுவேன். கிளம்பு. அதெல்லாம் முடியாது. நான் சுந்தரி கூட இருந்து கூட மாட வேலை செய்ய போறேன். ஐ ஹெல்ப் யூ, ஐ ஹெல்ப் யூ சுந்தரி. வாக்கிய தம்பி காப்பாத்து, அடிய காப்பாத்துக்கடே. ஐயா விட்டுட்டு போயிட்டாளுங்களே, அதுல இப்படி விட்டுட்டு போனா நான் எப்படி வருவேன்? ஐயா 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 ஐயா. ஏதாவது கொண்டு போகணுமே.
யாருன்னு தெரியல. பெரியம்மா சவிக்கம்மா இருக்கேன்ப்பா. எங்கடா போற? அக்கா வீட்டுக்கு. சுந்தரி, அக்கா மகா சுந்தரி. ஓ இங்க இருக்கியா? என்னம்மா சவிக்கம்மா? சுந்தரி, அனுமாம நான் ஒருத்தர் இருக்கும் போது என்ன விட்டுட்டு இன்னொருத்தனை கட்டிட்டு அவஸ்தைப்படுறியே, எல்லாம் நீ செய்யற வேலை. டேய், இந்த அழகு மூஞ்சி வச்சுக்கிட்டு அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இங்க வராதேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ச்சே, என் மானத்தை வாங்குறதுக்கே வந்திருக்கான். நான் அதுக்கு இங்க வரல. நம்ம வீட்டுல புடலங்காய் காய்ச்சிருச்சு, முதல் காயை அக்காட்ட கொடுத்து வாடான்னு அம்மா சொன்னான். உள்ளங்காயா? இது 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 பாவக்காய் பாவக்காய். பாவக்காயா? ஏதோ ஒரு காய் திங்க வேண்டியதானே. நம்ம வீட்டுல முதல் காய் காய்ச்சிருக்கு, நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிய. ஏய் அம்மா உங்களை எவனோ கூப்பிடுறான். செருப்பால் அடிப்பேன். செருப்பால் அடிப்பான், போயிரியா? எந்திரா. இது உன் வீட்டுக்காயா? வாட் யூ மீன்? ஐடியா கொடுத்த பாவத்துக்கு அன்னைக்கு என் வீட்டு கோழி அமுக்குறேன், இன்னைக்கு என் வீட்டு பூசணிக்கு அமைக்கிருக்க. ஆசையோட அக்கா மகளை பாக்குறதுக்கு அடுத்த வீட்டு பொருள் தான் கிடைச்சதா? ஏண்டா சட்டை பிடிக்காத எல்லாரும் பாக்குறாங்க, வெளியில வந்து காசு கொடுத்துடுறேன். அது ஒண்ணு இல்ல, என் சின்ன இதன் இல்லடா. ஆக அது உன் வீட்டுக்காயா? ஆமாங்க. அப்போ எங்க மாமா வந்து உங்க வீட்டுல திருடிச்சுன்னு சொல்றீங்களா? ஆமா. அதற்கு என்ன சாட்சி? என்ன சாட்சியா? தெருவே சாட்சி, இந்த கொடியே சாட்சி. நீ இழுத்த இழுவையில இந்நேரம் குடிசையே சாஞ்சிருக்கும். திருட்டு ராஸ்கோல். ஆமா, ஒரு சின்ன குடிசை மேல பெரிய பெரிய பூசணிக்காய காய்ச்சிருந்தது. எங்க பாரம் தாங்காம குடிசை விழுந்துருமோன்னு ஒன்னு எடுத்துட்டு வந்தேன். தப்பா மாமா? மாமாவா? மாமாக்கு உரம் வச்சுட்டு வந்த உன்னை மிதிக்க ஐயோ, மாமா. திருட்டு எருமை. ஐயோ, இப்படி சொல்லிட்டு அடிக்கிறாருங்களே. ஐயோ, கூட பக்கத்துல அக்கா. மாமா, சுந்தரி எனக்கு கட்டி கொடுக்கறதுக்காக நான் எந்த வருத்தமும் படல. என்ன மாமா? துப்புன்னு தோணுச்சு. உனக்கு எனக்கு ஆகாதுன்னு சொல்லி கட்டின பொண்டாட்டிய பெத்தவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டா ஒரு புருஷன்காரன் எப்படி இருக்கணும்? ஆம்பளைக்கு அழகா அடக்க ஒடக்கமா வீட்டோட இருக்கணும். இல்லையே, இருக்க மாட்டேங்கிறானே. 10 மைல் கஷ்டப்பட்டு சைக்கிள் மிச்சு வந்து நம்ம சுந்தரி அந்த வடிவேலு போய் பாக்குறான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்பா ஆத்தாளுக்காக சண்டை போட்டுக்கிட்டாலும் பொண்டாட்டி மேல அக்கறை இருக்குதுன்னு அர்த்தம். புளி போட்டு விளக்குனா பால் செம்பு கூட பளிச்சுன்னு ஆயிடும். ஆனா உன் மரமண்டை அப்படியே இருக்க. அப்படிங்கிற? ஆமா. ஏமாமா, ஒரு புருஷன் பொண்டாட்டி கரும்பு தோட்டத்துல கசா முசான்னு பேசினா அதுக்கு என்ன அர்த்தம்? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரியம் வளரும். ஐயோ, குழந்தைதான் வளரும். வாழ்க்கப்பட்டவனால அவ வாந்தி எடுத்தா அதுல என்னடா தப்பு? உங்களுக்கு அறிவில்லைன்னு சொன்னா மட்டும் கோவம் பொத்துக்கிட்டு வருது. ஆ? பின்ன என்ன? வாழாவட்டியா வந்த இடத்துல அவ வகுத்துல குழந்தை எப்படி வந்ததுன்னு கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்பா வீட்டுக்கு வந்த இடத்துல அவ யாரால அம்மா ஆனா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்படிலாம் கேட்பாங்களா? கேட்பாங்க கேட்பாங்க கேட்பாங்க. இப்படி கேட்கட்டும்னு சொல்லித்தான் உங்க சம்மந்திகாரி சேவ கோழிய பொட்ட கோழிட்டு அனுப்பியிருக்காங்க. கொக்கரக்கோ கொக்கரக்கோ சேவலே கொந்தளிக்கும் மஞ்சிலே கொந்தளிக்கும் மஞ்சிலே கொக்கரக்கோ ஏ கொக்கரக்கோ கொக்கரக்கோ. சொட்ட மாமா, நேரா கடைக்கு போய் சீல் எடுக்காத ஒரு பாட்டில் எடுத்துட்டு வாடா. இப்படி உங்களுக்கு சங்கடம் வந்தா சாராயம் கேட்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் ரெடியா கொண்டாந்துருக்கேன். ஊருக்கா? இந்த இருக்கு. வா மச்சான் வா, வண்ணாரப்பேட்டை ஊத்திக்கிட்டு கேளேண்டா என்னோட பாட்ட. ஓஹோ, அவனுக்கு 2 கால் இருந்தா இனிமே இந்த ஊருக்குள்ள வருவான். மாம்ஸ் மாம்ஸ். ஏய், நீங்க குடிக்கிறது எங்க மாமா கடை சாராயம், குடிச்சிட்டு படுத்துக்கிறதுக்கு இல்ல. நல்லா சொல்றேன் கேட்டுக்கங்க. அந்த வடிவேலு பையன் இனிமே ஊருக்குள்ள வரக்கூடாது. அவனுக்கு கால நம்ம ஏன் விழுகணும்? உங்களுக்கு என்ன மானம் இல்லையா, ரோசம் இல்லையா? பழிக்கு பழி வாங்கணும், பழிக்கு பழி வாங்கணும். என்னடா சொல்ற? அவங்க வடிவேலுக்கு எப்படி 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம சுந்தரிக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணும். சொட்ட நான் வேணா சுந்தரிக்கு வாழ்க்கை கொடுக்க தயாரா இருக்கேன். அம்மா, ஐயோ. மரியாதை எந்திரிச்சு ஓடிடு. ஓடிடா. ஏண்டா கருவாயா, பாலவட்டியார பொண்ணுக்கு நான் வாக்கப்படலாம்னா என்னை அரவலாடத்தை விட்ட வர எங்க ஊரை பக்கம் வா, உன்னை கல்ல எடுத்து எரிஞ்சிட்டு ஓடிடுறேன்.